வெள்ளிச்சாலை குருச்சேத்திரம். இல்லை இல்லை அகிலத்தில்லாதது வல்ல வல்லபமீறியதார்த்தமுன் உள்ளதுள்ளதொன்றார்க்குங்கிட்டாதது உள்ளதுள்ளதொன்றார்க்குங்கிட்டாதது எல்லை மெய்வழிச்சாலை ஈசைவதே. தெய்வமே குருநாதா. ஆதியே துணை. உண்மையான எதிரி பகைவன் யார்? யார் தெரியுமா? யாரோ ஒருவரை அல்லது சிலரை உங்கள் எதிரியாக, உங்கள் இன்பத்தை கெடுப்பவர்களாக எண்ணுகிறீர்கள். உங்களுக்கு வெளியே இருக்கும் எவருமே உங்கள் உள்ளத்துள் உண்டாக்கும் இன்பத்தை கெடுத்துவிட முடியாது. உங்கள் மனமாகிய பகைவன் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு உங்கள் நிம்மதியை, மகிழ்ச்சியை கெடுக்கிறான். இன்பத்தின் ஊற்றான அறிவு கண்ணை திறக்க முடியாதபடிக்கு அடைத்து கொண்டிருக்கிறான். அறியாமை என்னும் இருளில் உண்மை அறிய முடியாதபடி அலைக்கழிப்பது உங்களுக்குள் இருக்கும் மனம்தான். வீணாக ஏன் இன்னொருவர் மீது வருத்தப்பட்டு பகைக்கிறீர்கள்? அந்த உங்கள் உண்மையான பகைவனின் உண்மையான செயலையும் தன்மையையும் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மனம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக வெளியில் இருந்தால் அதை வெல்ல முடியுமா? அது உங்களுக்குள்ளேயே ஒளிந்து உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. கண்ணையும் காதையும் கருவியாக கொண்டு பார்ப்பதும் கேட்பதும் அதுவேதான். உண்பதும் உணர்வதும் இதுதான். ஏனைய அனைத்திலும் ஆட்டி வைப்பது அதுவே. வெளியுலகில் வெளிப்பொருளில் இன்பம் இருப்பதாக எண்ணி ஏமாறச் செய்வது மனம்தான். உங்கள் உயிரை உள்முகமாக திருப்பி அறிவோடு அதை இணைத்து விடுவீர்களானால் இன்பத்தையும் இடையறாது அனுபவிக்கும் சாந்தி நிலையையும் பெற முடியும். புலன் வழியாக இயங்கும் மனத்தை அடக்கி ஒடுக்கினாலன்றி நீங்கள் உள்முகமாக திரும்ப முடியாது. எல்லா வல்லமையும் உள்ள தலைவனாகிய அறிவு பொல்லாத மனத்திற்கு அடிமைப்பட்டு அடங்கியிருக்கிறது. அறிவுக்கு வாகனமாக இருக்க வேண்டிய மனம் அறிவை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். தெய்வமே குருநாதா.